ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சர்க்கரைவள்ளி கிழங்கு பனியாரம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 போல் சர்க்கரைவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ண சர்க்கரைவள்ளி கிழங்கு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ அதில் இருக்க கல் தூசி எல்லாம் போயிடும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு பால் சேர்த்து இதை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நம்ம இது கூட பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கலாம். இது போல் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழி பணியார கல்லில் சேர்த்து குட்டி குட்டி பணியாரங்களை சுட்டு எடுத்துடலாம். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உடனே பணியாரம் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நெய் சேர்த்து சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்யும்போது வீடே மணக்கும். பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ சர்க்கரைவள்ளி கிழங்க நம்ம அப்படி வேக வச்சு சாப்பிடுவோம். இல்லை அப்படின்னா இது கூட நம்ம வெல்லம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து குட்டி குட்டி லட்டு மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இது போல் பணியாரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்குலாம் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. அவ்வளோதான். எல்லா சைடும் வெந்து வந்ததுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் சுவையான சர்க்கரைவள்ளி கிழங்கு பணியாரம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.